அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு மிகவும் ஒரு முக்கியமான நாள் என்னோட வாழ்க்கையில. இந்த நாளை என்னால் மறக்க முடியாது. தேவனுடைய ஊழியத்தை ஆரம்பித்து இன்றோடு 200 மீட்டிங், இதுதான் 200வது மீட்டிங். 199 மீட்டிங்கில் தேவன் வெவ்வேறு விதமான வார்த்தையை கொடுத்தார். இன்று உட்காந்து பா இன்னைக்கு நீங்கள் ஒரு வித்தியாசமாக இடைப்படணும்னு நான் கேட்டேன். தேவன் 7ன்ற வார்த்தையை காட்டினார். 7 பாகங்களாக பிரிக்க சொன்னார். வரக்கூடிய வாரங்களில் 7 பாகங்களாக பிரிக்கப்படும். இன்று முன்னுரையாக, அதுக்கப்புறம் பாகம் 1. உங்களுக்கு தெரியும் இல்லையா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளை குறித்து இருக்கிறது. நான் என்னென்ன 7 சபைகள் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு வேத ஆதாரத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சபை எபேசு சபை, 2வது சிம்மிர்னா, 3வது பெர்கமு, 4வது தியத்தீரா, 5வது சர்த்தை, 6வது பிலதெல்பியா, 7வது லவோதிக்கேயா. இப்போ நான் ஏதோ சும்மா கடமைக்காக வாய்க்கு வந்ததை சொல்லணும்னு இல்லை, இப்போ வேத ஆதாரத்தோட சொல்கிறேன். டப்பு டப்புன்னு எடுத்து நீங்கள் வாசிங்க. ஃபஸ்ட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2:1. எபேசு சொன்னா அது இருந்ததா 1. 2வது என்ன? சிம்மிர்னா. 3வது 1 நீங்க வாசிச்சீங்க, 8 வாசிச்சீங்க. இப்போ 18 நீங்க வாசிங்க. 18க்கு முன்னாடி 12 வாசிங்க. 12 வாசிட்டு 18 வாசிங்க. இப்ப 18 வாசிங்க. 3:1. 3:7 பிலதெல்பியா. 14 இத நீங்க சொல்ல சொல்ல எழுதி இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 7 சபையை நம்ம ஒன்னா பார்த்தோம்னு வைங்களேன், நான் சந்தோஷம் சாயந்தரம் வரைக்கும் எடுக்கிறதுக்கு. இது கஷ்டம். 1 எடுக்கிறதுக்கே பாருங்க எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னு எனக்கே தெரியல. வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் கற்று தியானிக்க வேண்டுமானால் தேவனுடைய ஞானம் இல்லாம முடியாது. ஏதோ கடமைக்காக வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுக்கணுமே, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதனாலதான் எடுக்கணும் அப்படின்றது இல்லை. உள்ள ஆவிக்குரிய ஆர்வம் இருக்கணும், ஆழம் இருக்கணும். அப்பதான் எடுக்கணும்ன்ற வாஞ்ச வரும். இந்த 200வது மீட்டிங் ஏதோ சும்மா கடமைக்காக இல்லை, தேவன் எப்படி கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு எனக்கே புரியல. 2024 நவம்பர் மாதம் என்கிட்ட சொல்றாரு, இனிமேட்டு நான் அவ்வளவா மெசேஜ்லாம் எடுக்க போறது இல்லப்பா, எனக்கு தேவன் வெளிப்படுத்தினார், நீ தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஐயா சொன்னார். நல்ல ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் மீட்டிங் நம்ம அன்பான ஸ்டான்லி வீட்டில் தான், கிரீடங்கள் சொல்லிட்டு. அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் 200 மீட்டிங்ல என்னென்னு சொல்லிட்டு எனக்கே ஞாபகம் இல்லை. ஆனா தேவன் நடத்தி கொண்டு வந்தார். இந்த 200வது மீட்டிங்ல இருந்து வரக்கூடிய நாட்கள்ல தேவன் இன்னும் வித்தியாசமாய் வெளிப்படுவார்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். அப்போ சபைகள் 7 விதமாக இருந்தாலும் தேவன் சொல்ற 3 விஷயம் சொல்றேன். 7 விதமான சபை, 7 விதமான ஆவிக்குரிய ஆழங்கள், 7 பாகங்கள். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன ஒண்ணு, வரக்கூடிய நாட்கள்ல மீதி 6 பாகங்களை கேட்க அவங்க இங்க இருக்க மாட்டாங்க, ஆனா அங்க கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். முதல் பாகத்தை நேரடியா கேட்கறாங்க, மீதி 6 பாகத்தை அவங்க போன்ல கேட்டுருவாங்கன்னு தெரியும் எனக்கு. ஆனா என்ன சந்தோஷம்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பம் அருமையா இருக்கிறதுனால அவங்க இருக்காங்க. அப்ப நான் உங்களுக்கு ஒரு முன்னுரையாக சில விஷயம் சொல்லிட்டு பாகம் 1 எபேசு அந்த சபையை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம்னு இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்? திவ்ய வாசகன் என்ன? சும்மா ஏதோ கடமைக்காக வாசிக்கிறவன் அல்ல, தியானிக்கிறவன் அல்ல, ஆழ்ந்து உற்று நோக்கி தியானிக்கிறவனே யோவான். அதனாலதான் அவனுக்கு தேவன் என்ன பண்ணாரு? வெளிப்படுத்துறாரு. உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன்.
நீங்க யோவான் புஸ்தகத்தை எடுத்துக்கங்க. யோவான் புஸ்தகம் கடைசி அதிகாரம் இறுதி 4 வசனங்கள் வாசிங்க. யோவான் இறுதி அதிகாரம் இறுதி 4 வசனங்கள் வாசிங்க. அதுக்கு மேல் வசனம் வாசிங்க. எவனை கண்டு நிற்பேர் இருக்கா? இல்லையா? அப்ப யாருன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். பேதுருக்கு என்ன ஒரு எண்ணம் இருந்தது தெரியுமா? அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் வருதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு எண்ணம் இருக்காது, மற்றவங்களுக்கு என்ன வருது அப்படிதான் பேதுருக்கு இருக்கும். அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. அவன் என்ன பண்ணுவான், அவன் இருக்கு பார்த்தீங்க, யார் தெரியுமா? யோவானை பத்தி கேட்பான். எனக்கு என்னன்னு சொல்லிட்டீங்க, இதற்கு முன்பாக சொல்லுவாரு, இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் என்னை நீ மிகவும் நேசிக்கிறாயா? ஃபர்ஸ்ட் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு 3வது விட எல்லாத்தையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கன்றவாரு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஆட்டுக்குட்டி, அப்புறம் ஆடுகள், இவன் தெரியும்ன்றான் பாருங்க, ஆடுகளோட மறுபடியும் ஸ்டாப் பண்றாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவரு, ஏன்னா யோவான் ரொம்ப பிரியமானவர் இல்லையா? ஏன்னா யோவான் தேவையில்லாத இடத்துல பேச மாட்டாரு. இவரு பேதுரு பேசாம இருந்தாலே பெரிய விஷயம், பேசிட்டே இருப்பார். நம்ம எப்படி இருக்கணுமா? யோவானை போல இருந்தாதான் வெளிப்படுத்துவார். நல்லா கவனிக்கணும், அந்த வெளிப்படுத்தின விசேஷம் சும்மா விளையாட்டு கிடையாது. சில நேரத்துல விளையாட்டை விட்ட வார்த்தை விளையேற பெற்றதாய் மாறும். அப்படி கிடையாது இது. அது கவிதையா நம்ம எழுதும் போது எழுதிடலாம், ஆனா இது அப்படி இல்லை. விளையாட்டெல்லாம் விடவே முடியாது. நான் ஒண்ணு தப்பா சொன்னா கூட அது எனக்கும் பாதிப்பு, உங்களுக்கும் பாதிப்பு. நீங்க போயிட்டு அங்க வேற யார்கிட்ட சொல்லும் போது, யார் உங்களுக்கு இந்த ஒரு போதனை கொடுத்தது? கள்ள போதனைன்றுவாங்க. நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க ஈஸியா பார்த்துடுறீங்க இல்லையா வீடியோல? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன பேசுறேன், என்ன பேசக்கூடாது, அந்த அறிவும் ஞானமும் தேவன் கொடுக்கணும். தேவனிடத்திலிருந்து வராவிட்டால் வேற ஒன்றும் என்ன பண்ண முடியாது, நம்மளால சுயமா எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால்தான் பிள்ளைங்க கிட்ட நீங்க பாக்குறீங்க, பிள்ளைங்க வீடியோல இருக்காங்க, சந்தோஷப்படுறீங்க. அதற்கு முன்பாக நாங்க எப்படி ஆயத்தமாகறோம்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க பாக்குறது கடைசி டேக்கு தான். அதற்கு முன்பதாக 10-15 ஸ்டான்லி சாட்சி இருக்காப்புல. எவ்வளவு விஷயம் உட்காந்து எவ்வளவு அட்வைஸ் போகும், சொல்லாதது இல்லை. கொஞ்சம் நேரத்தை தாண்டி வந்துட்டாங்கன்னு வைங்களேன், திட்டலாம் மாட்டேன். ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன், நீங்கள் இன்று வீட்டுக்கு சென்று நாளை வரவும். அதனாலேயே தான் டைமுக்கு வராங்க. அதற்கு முன்பதாக நான் டைமுக்கு வரணும். நானே கரெக்டா இல்லைன்னா இவங்களை எப்படி கரெக்டா வாங்கன்னு என்னால சொல்ல முடியும்? இதுல எல்லாத்தையும் கரெக்டா இருந்தா மட்டும் தான் நான் இதை தியானிக்க முடியும். அப்போ யோவான் எல்லா விஷயத்திலும் சரியா இருந்தார். இப்போ வாசிங்க. நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? நீ என்னை எனக்கு தெரியும், நீ என்னை பின்பற்றி வா. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் அவன் மரணம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளப்படுவான்னு சொல்லல. அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா, நான் வரும் அளவும் அவனுடைய வார்த்தைகள் நிலைத்திருக்கும். நான் அவனுக்கு சில விஷயங்களை வெளிப்படுத்த போறேன், அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படிதான் தியானிக்கணும். நான் வரும் அளவும் அவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? நீ என்னை பின்பற்றி வா. அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு நான் வெளிப்படுத்த போறது இல்லை, அவனுக்கு தான் வெளிப்படுத்த போறேன். நல்லா பாத்தீங்கன்னா, இந்த 12 சீஷர்கள்ல மீதி 11 பேருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறந்தாங்க, ரத்த சாட்சியா இறந்தாங்க. இவர் மட்டும் தான் வயது மூப்பினால் இறந்தார். யார்? யோவான். எந்த ஒரு கஷ்டப்படும், ஏன்னா அவர் வாயை திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். அதனாலதான் அவங்க பந்தி இருக்கும் போது, கடைசி பந்தி இருக்கும் போது பேதுரு என்ன பண்ணுவாரு, யோவான் கிட்ட போய் நீங்க இதுல நீங்க வாசிச்சீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா இருக்காது, இதை முழுமையா தியானிக்கும் போது உங்களுக்கு புரியும். யோவான் கிட்ட போயிட்டு, யார் அவரை காட்டி கொடுக்க போறா கேளு அப்படின்வாரு. ஏன்னா பேதுருக்கு தெரியும், நான் கேட்டா நீ சும்மா இருந்துருவாரு. யோவான் கேட்டா எல்லாத்தையும் விலக்கிடுவாரு. நான் யாருக்கு இந்த அப்பத்தை கொடுக்க போறேன்னு அவன் தான் அப்படின்னு இயேசு சொல்றாரு. அப்போ யோவானுக்கு வெளிப்படுத்தாம இருக்க மாட்டார். அப்ப நம்ம பேதுருவா இருக்கணுமா, யோவானா இருக்கணுமா? யோவானா இருக்கணும். அப்பனா வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருக்கணும். எல்லா இடத்துலயும் பேசுறவன் மேன்மையானவன் இல்லை, எந்த இடத்துல பேசணும்னு தெரிஞ்சிருக்கவன் தான் மேன்மையானவன். அப்படிதான் யோவான் இருந்தார். அதனால அவருக்கு வெளிப்படுத்துறாரு. அப்படியே வாசிங்க.
எல்லாரும் என்ன எண்ணம் கொள்றாங்க, அப்போ இவன் வந்து மறிக்க மாட்டான் அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த இடத்துலயாவது அவன் மறிப்பதில்லைன்னு எந்த தேவன் சொன்னாரா? சொல்லல. நான் வரும் அளவும் அவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. அவ்வளவுதான். அதாவது அவரோட சித்தத்துக்கென்று நம்மளோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். லோன் கிடைக்காது அப்படின்றது உலக சித்தம், லோன் கிடைக்கும்ன்றது தேவன் சித்தம். பிரச்சனை வரும், போராட்டம் வரும், சின்ன எழுத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்மள அலைய விடுவாங்க. அலைய விட்டாலும் நமக்கு தான் வெற்றி. அதுதான் தேவன் சொல்ற வார்த்தை. பின்பற்றி போனோம், அவரை தான் பின்பற்றி போனோம். வேற இல்லை இங்க வந்து எனக்கு ஒரு 2 லட்சம் கொடுக்குறேன்னாங்க. எப்படி 2000 ரூபாய்க்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், 2 லட்சம்னா நான் போகாத இருப்பேனா? பின்பற்றி போறேன். அவர் யாருன்னு தெரியாது, எப்படிப்பட்டவர்னு தெரியாது, அவரையே பின்பற்றி போருமே. தேவனை அறிஞ்சிருக்கிறோம், அதை தாண்டி ரத்தம் கொடுத்துருக்கிறார். என்கிட்ட இல்ல ஐயா கிட்ட வந்து கேட்பாங்க, தம்பியை வேலைக்கு அமுச்சு விடாம ஊழியத்துக்கு அமுச்சு விடுறீங்களே, எப்படி அவன் நிலைச்சிருப்பான்? இப்ப நான் சாட்சியா சொல்லுவேன், உம்முடைய வேதம் கால்களுக்கு தீபம், என்னை வழி நடத்தும் வாழ வைக்கும், உமது வேதத்தின் உள்ள அதிசயம் காண்கவே என் கண்களை திறந்திடும், என் கண்களை திறந்திடும். ஆதியிலே உள்ள வார்த்தை நீரே நீரே, வார்த்தையான தேவனும் தேவனும் நீரே நீரே. அநேக பேர் நினைச்சிருக்கலாம் வேதம் உங்களை கழுவுமான்னு. வேதம் மட்டும்தான் என்னை கழுவியது, பணங்காசு கிடையாது. பணங்காசு இருந்திருந்தா கூட நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன். இப்ப சந்தோஷமா இருக்க, நிம்மதியா இருக்கேன்னா வேதம் மட்டும்தான். இது மட்டும்தான் தாங்கி கொண்டு இருக்கிறது, நம்ம எல்லாரையும் தாங்குகிறது. வேதம் மட்டும்தான் நம்மளோட பாதத்துக்கு தீபமா இருக்கிறது. விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை வருது. அப்படியே வாசிங்க. ஒவ்வொன்றா எழுதினால் எழுதப்படும் அளவிற்கு புஸ்தகம் உலகம் கொள்ளாது, பத்தாது. நம்மளே எழுதலாம் இல்லையா? நீங்கெல்லாம் எழுதலாம். அக்கா ஒரு பேஜ் தனியா ஒரு புக் எழுதலாம், அவங்க எழுதலாம். அண்ணாவை கேட்டா அவர் எழுதுவாரு. நான் எப்படியோ இருந்தேன், தேவன் வந்து அந்த பாவத்துல இருந்து நீக்கி கொண்டு வந்தாரு. அக்காவை கேட்டா அது என்ன உங்களையும் சேர்த்து எழுதுவாங்க வேற, ஏன்னா நீங்களும் அவங்களோட இணைஞ்சு இருக்கிறதுனால அதையும் சேர்த்து எழுதுவாங்க. பசங்களை கேட்டா அது தனி, அவங்க அவ்வளோ அழகா எழுதுவாங்க. ஸ்டான்லியை கேட்டா, என்ன கேட்டா உங்க எல்லாரும் உட்கார வச்சு 3ஆ எழுதிருவேன், பாகம் 1, 2, 3. அவ்வளவு இருக்கிறது. இப்ப நம்ம சந்தோஷமா இருக்கோம் இல்லையா, உற்சாகமா இருக்கும், நிம்மதியா இருக்கும் அப்படின்னா அவர் நம்மளோட வாழ்க்கையில் சேர்ந்த அற்புத அடையாளங்கள் ஏராளமா இருக்கிறது, கொஞ்சமா இல்லை, ஏராளமா இருக்கிறது. இப்ப அதனால மட்டும்தான் யோவானுக்கு வெளிப்படுத்துறாரு. யோவான் எந்த கேள்வியும் கேட்டிருக்க மாட்டாரு பாருங்க. இப்போ நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் வாங்க, 1ஆம் அதிகாரம் 10 வாசிங்க, 10-11 வாசிங்க. அப்போ ஆவிக்குள்ளாகிறது தான் மிகவும் முக்கியம். மாம்சத்துக்குள்ள இருந்தா அவருடைய பரலோக காட்சி உங்களுக்கு காட்டுவாரானா? காட்ட மாட்டாரு. நீங்க ஆவிக்குள்ள இருக்கும் போதுதான் பரலோக காட்சியை காட்டுவாரு. யோவான் முழுக்க முழுக்க ஆவிக்குள்ள இருந்தாரு, அதனாலதான் பரலோக காட்சியை காட்டுறாரு. இந்த 7 அப்படின்றது 7 சபைகளுக்கு சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தை. அது ஆசீர்வாதமாகவும் இருக்கும், ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாகவும் இருக்கும். நீங்க சொல்றது வந்து புரியுது. ஆசீர்வாதம் இருந்தா மட்டும் தம்பி சொல்லுங்க, சாபத்தையோ இல்ல நீங்க அந்த எச்சரிப்பின் வார்த்தையோ வந்து சொல்லும் போது இதெல்லாம் நாங்க பண்றதாச்சேன்னு சொல்லிட்டு எங்க மனசு குத்தி கொண்டே இருக்கிறதுன்னு சொல்றது புரியுது. ஆனா வேற வழி இல்லை, சொல்லி ஆகணும். அது என்னோட கட்டாயமா இருக்கிறது. தேவனுக்கு வார்த்தை கொடுத்தாருன்னா நான் போயிட்டு கேட்க முடியுமா? அப்பா, அன்பான குடும்பம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க, அதனால சாபத்தை மட்டும் நான் வந்து பேச மாட்டேன், ஆசீர்வாதத்தை பேசுகிற எல்லாம் இந்த ஒரு சிரித்த முகத்தோட வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமா இருக்கட்டும், எனக்கு தெரியாது இன்னைக்கு என்ன விருந்துன்னு சொல்லிட்டு.
ஆனா கண்டிப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால என்ன விருந்தா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு யூகம் இருக்கு. ஆனா அதை காட்டிலும் இந்த விருந்து உங்களுக்கு திருப்தியா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். சாபமாவே இருந்தாலும் அதுல ஒரு ஆசீர்வாதத்தை வந்து வைத்திருப்பார். ஒரே ஒரு 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 எடுத்துக்காட்டு சொல்றேன். சரியான மழை, அண்ணாவால ஆபீஸ் போக முடியலன்னு வைங்க. அன்று பார்த்து மிகப்பெரிய ஆபத்து, நீங்க போகாதது நல்லது. அது உங்களோட வந்து பார்வைக்கு சாபமா இருக்கலாம். அவங்க கேட்கலாம், நீங்க போலியே, சம்பளம் எப்படி? உயிர் சம்பளம் அவர் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு இல்லையா, அதுதானே பெரிய சம்பளம். அப்போ தேவன் எது செஞ்சாலும் அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், வாதம் இருக்காது. என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் இருக்கும். அப்போ ஆவிக்குள்ளா அவர் இருந்ததுனாலதான் யோவானுக்கு வெளிப்படுத்துறாரு. ஏன் உங்களுக்கு இப்படி போறேன்னா, நான் நின்று இதை அப்படியே சொன்னேன்னு வைங்களேன், கண்டிப்பா சொல்றேன், இங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க எனக்கு கண்டிப்பா தெரியல, எல்லாரும் படுத்து தூங்கிடுவீங்க. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் அவ்வளவு ஆழமா இருக்கும். அதனாலதான் தேவன்கிட்ட நான் கேட்டேன், பா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ஃபர்ஸ்ட் நான் ஆராய்ஞ்சு அறிஞ்சுக்கணும். ஸ்டான்லிக்கு தெரியும், ஸ்டான்லி சாட்சியா இருக்காப்புல. 7-8 ஆண்களுக்கு முன்பதாகவே இதை தியானிக்க ஆரம்பிச்சோம். ஸ்டான்லி கிட்ட சொன்னேன், இதை எப்போ தேவன் பேச சொல்றாரு அப்பதான் பேசுவேன். 8 வருஷம் ஆச்சு, தேவன் இப்பதான் பேச சொல்றார். அதனால அவர் வெளிப்பட்டார்னா உங்களுக்கு புரியாததையும் புரிய வைப்பார். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எபேசு சபையை வந்து பார்க்க போறோம். நான் முடிச்சிடுறேன். அதற்கு முன்பதாக ஒரு சில ஆதாரங்கள், ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன். அப்போ இதெல்லாம் நீங்க புரிஞ்சு கொள்ளணும்னா, மாம்ச கண்கள்ல பார்க்காதீங்க, மாம்ச காதுகள்ல கேட்காதீங்க, மாம்ச இருதயத்தை ஏற்றுக்கொண்டு வாழாதீங்க. ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய செவிகள், ஆவிக்குரிய இருதயம் இருந்தா மட்டும் தான் இது புரியும். இதுக்காக தான் சொன்னேன். மறுபடியும் வாசிங்க 10:1-10. எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு எழுதி. நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி அப்படின்னா தேவன் வெளிப்படையா காட்டுறாரு. யாரு காட்டுறாரு? தூதன் மூலமாய் யோவானுக்கு காட்டுறாரு. ஏன் தூதன் சொல்றேன்னா, சில நேரங்கள்ல தேவன் வெளிப்படையா காட்டுவாரு, தூதனை கொண்டும் காட்டுவார். வெளிப்படையா காட்டுறாரு, நீ காண்கிறதை புஸ்தகத்தில் எழுது. அதனாலதான் என்னென்ன ஊழியர்கள் வார்த்தைகளை கொடுக்கறாங்களோ உங்களை எழுதுன்றாங்க பாத்தீங்களா, அதுதான். நீங்க காண்கிறத மட்டும் எழுதக்கூடாது, என்ன கேட்குறீங்களோ அதையும் எழுதணும். இப்ப இதை நீங்க எழுதி கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வரக்கூடிய நாட்கள்ல இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அடுத்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னு உங்களுக்கு தெரியும். அடுத்த வாரம் என்ன பார்க்க போறோம்? சிமிர்னா 2வது பாகம். நீங்க தான் அதை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க ஞாபகம் வச்சாதான் உங்களுக்கு இன்னும் புரியும். அப்ப நல்லா பாருங்க, ஆவிக்குள்ளாவது மிகவும் முக்கியமானது. அப்படியே வாசிங்க. ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா. 7 இருக்கா? 7 இருக்கா உங்களுக்கு? இப்ப புரிஞ்சுதுங்களா? முழுமையா வாசிங்க. அப்படியே மறுபடியும் வாசிங்க, பொறுமையா வாசிங்க. எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினார். அனுப்பு. அவர் எப்ப அனுப்பு அப்படின்னு சொல்றாரோ அனுப்பணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வார்த்தைகளை அவர் எழுதிடுறாரு, அதை அனுப்புறாரு. இது போயிட்டு சேர்ந்த உடனேவே அந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகள். அது இருக்க ஆசீர்வாதமான வார்த்தையா சாபமான வார்த்தையெல்லாம் இருக்காது. அது போயிட்டு சேரும் போதுதான் நமக்கு தெரியும். கொண்டு வந்து சேர்த்துட்டோம், உங்களுக்கு வந்து சேரும் போதுதான் புரியும். ஆனா நீங்க எப்படி எடுத்துக்கணும்? ஆசீர்வாதமாவே இருந்தாலும் அதையும் எடுத்துப்பேன், சாபமாவே இருந்தாலும் அதுல என்ன தேவன் சொல்ல வராரோ புரிஞ்சுப்பேன், என்ன மாத்திப்பேன். அதுதான் வாழ்க்கை. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா? 20 வாசிங்க. அதுல 1:20. வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். குத்துவிளக்குகளும் 7 சபை. ஏன்னா இதை நீங்க முழுக்க வந்து வாசிச்சு பார்த்து நமக்கு நேரம் இல்லை. அப்போ இதுல குத்துவிளக்கு அப்படின்றது எதை குறிக்கிறது? சபை. அப்புறம் தூதர்களையும் குறிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அந்த 7 7 7 அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
அப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டா அப்படிதான், நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இதுக்குள்ள போகும்போது உங்களுக்கு விளங்கும். இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ எபேசு சபைக்குள்ள போறதுக்கு முன்பதாக நாங்க எல்லாம் சபையா இருக்கிறோம், அந்த எண்ணத்தை கொண்டு வாங்க. இதுல நீங்க என்னென்ன சொல்ல போறீங்களோ, நல்லதா இருந்தாலும் எடுத்துக்கிறேன்ப்பா, கெட்டதா இருந்தாலும் எடுத்துக்கிட்டு என்கிட்ட ஏதாச்சும் தப்பு இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டுடுறேன் அப்படின்னு எண்ணம் கொண்டுட்டீங்கன்னா இதை கேட்க தயார் அப்படின்னு என்ன பண்றீங்க, ஒரு நிச்சயத்தோடு இருப்பீங்க. அப்போ எபேசு சபைக்குள்ள நம்ம இப்போ போக போறோம். இதை ரொம்ப கவனமா நீங்க வாசிக்கணும். 2ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிங்க, 1 முதல் 7 வரை. எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா கவனிக்கணும். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும். பிரயாசம்னா என்ன? இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்குன்னு வாங்க. நான் அவ்வளோ பிரயாசப்படுறேன், எனக்கு எதுவும் கிடைக்காதா? என்னுடைய கிரியைக்கு ஆசீர்வாதம் கிட்டாதா அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். இதை தான் தேவன் என்ன பண்றாரு, தெளிவா சொல்றாரு. மறுபடியும் வாசிங்க. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை விசோதித்து அவர்களை பொய்யென்று கண்டறிந்ததையும், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும், என் நாமத்தின் நிமித்தம் இணைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இதெல்லாம் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கணும் சொல்றவங்க மாத்திரம் கையில வருதுங்க. உண்மைதானே? இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் சரிதான். ஆனா ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். வாசிங்க, நான் சொல்லல, அதுல வாசிங்க வாசிங்க வாசிங்க. சின்ன குறை இருக்கு, நம்மளோட பார்வைக்கு சின்ன குறையா இருக்கும், அவரோட பார்வைக்கு பெரிய குறை. நான் அன்பு கொடுக்க தயாரா இருக்கேன், உங்களோட அன்பு எங்க போச்சு? சபைக்கு சொல்றது அவரு, உங்களோட அன்பு எங்கு போனது? அது ஒண்ணுதான். அது ஒண்ணு என்ன ஆயிடும் தெரியுமா? உங்களோட எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், மறைச்சிரும். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், அந்த சின்ன குறை இருக்கு. அப்படியே வாசிங்க. ஆதியில் செய்த கிரியையை செய்வாயாக. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது. ஆதியிலயும் நாங்க ஜோம் பண்ணல, இப்போ ஜோம் பண்ணல, இப்ப எந்த கிரியை சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னா, இதை நீங்க இப்படி புரிஞ்சுக்காம, ஆதியில நான் ஜப்பா வாழ்க்கைக்குள்ள இல்ல, இனிமேட்டு வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் ஜாஸ்தியா இருப்பேன், அதான் தேவனுக்கு வேணும், ஒப்பு கொடுங்க. ஆனா ஆதியில அன்பா இல்லதான், ஆதியில கொஞ்சமாச்சும் இருந்திருக்கும், இப்ப ரொம்ப ஒரு மாதிரி இல்லாம இருக்கு, ஆனா இனிமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் சிறையிருப்பை மாற்றுவாரு. சிறையிருப்பை மாற்றுங்க மாற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தா மட்டும் போதாது, நம்ம மாறணும். நான் எதுலயும் மாற மாட்டேன், ஆனா நீங்க மாற்றணும் அப்படின்னா அது சரியான விஷயம் இல்லையே. அது எப்படி இருக்குன்னா, நான் படிக்காம ஆன்வலைக்கு தான் போய் எழுதிருவேன்னு அர்த்தம். அப்போ ஃபெயில் நான் ஏன் ஃபெயில் ஆனேன்? நான் போய் எழுதுனேனே. நம்ம எழுதியிருப்போம், படிக்காத போய் எழுதியிருப்போம், அதனாலதான் தோல்வி. நம்ம படிச்சுட்டு போயிட்டு எழுதும் போது அங்க மறந்து போனாலும் தேவன் ஞாபகப்படுத்துவார். ஆனா நான் அன்பா இருந்ததை மறந்துட்டேன்லாம் சொல்லவே முடியாது, அதை ஒப்புக்கொள்ளவே மாட்டார். அப்படி வாசிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு கொடுக்க நினைத்த ஆசீர்வாதத்தை எடுத்துருவேன்றாரு. நான் சொல்லல, அங்க அந்த வார்த்தைகள் இருக்கிறது. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை விட்டாய், அந்த வசனத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசிங்க. குறை உண்டு.
நேற்று ஒரு முக்கியமான இடத்துல மனம் திரும்புதலோட பாகம் 2 தேவன் பேச வைத்தார். நீங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பாகம் 1 இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மனம் திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு உபாகமத்துல தேவன் பேச வைத்தார். நீங்க அதை பார்த்துட்டு பாகம் 2 பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஏன் மனம் திரும்பணும்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ மனம் திரும்புதல் மிகவும் முக்கியமானது. நான் திரும்புவேன், எப்படி திரும்புவேன் அப்படின்னா உலகத்துக்கு ஏற்ற மாதிரி திரும்புவேன், அது வேற. மனம் திரும்பணும் எப்படி? ஆவிக்குரிய ரீதியில மனம் திரும்பணும். அதனாலதான் யோவானுக்கு வெளிப்படுத்துறாரு. ஏன்னா அந்த மனம் திரும்புதல்ன்ற எண்ணம் யோவானுக்கு புரிந்திருந்தது. எப்படி மனம் திரும்பணும்? ஆவிக்கென்று நாம் மனம் திரும்பினா மட்டும்தான் மாம்சத்துக்குரிய வாழ்வு நல்லா இருக்கும். இதை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை தான் சீரா இருக்கும். ஆரம்பத்துல ரொம்ப அற்புத அடையாளங்களை தேவன் என்ன பண்ணிருப்பாரு, செய்திருப்பார். இப்போ செய்துட்டு தான் இருக்காரு. ஏன் அது உங்களோட பார்வைக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறதுனா, ஆரம்ப காலகட்டத்துல திருமணம் ஆகும்போது நீங்கள் இருவரா இருந்திருப்பீர்கள். அதுக்கப்புறமா பிள்ளைகள், அப்புறம் நிறைய ஆயிடுச்சு. இப்போ ஒரு கூட்டமா இருக்கிறீங்க. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நான் எப்படி புரிந்து கொள்றேன்னா, நீங்க இப்பதான் ஜாஸ்தியா பிரேயர் பண்ணணுமே. ஏன் அந்த ஜப வாழ்க்கை குன்றி போயிருக்கிறதுனா, பிள்ளைகளா இருக்கட்டும் அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்க ஜோம் பண்ணுங்க, நம்மெல்லாம் சேர்ந்து ஜோம் பண்ணலாம் அப்படின்ற வார்த்தைகள் இன்னும் உங்களுடைய வாயிலிருந்து இருதயத்திலிருந்து வெளிப்படல. நான் உறுதியா சொல்றேன், தேவன் அறிவிக்கிறதுனால சொல்றேன். அதனாலதான் அவ்வளவு இதை நம்ம அந்த 1, 2, 3 படிக்கும் போதெல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கும். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாயின்னு எப்ப வருதோ முகம் கொஞ்சம் வாடலாயிடும். இல்ல, நீங்க ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாயின்னு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மேல் அந்த வசனங்கள் வாசிங்க. அறிந்திருக்கிறார் தான், அவர் அறிந்திருக்கிறாரு. ஆனால் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் அப்படின்ற அறிவு உங்களுக்கு இருக்கான்னு கேக்குறாரு. அது இல்லையே, அவர் மட்டும் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கணும். எல்லாத்தையும் அறிஞ்சிட்டா சும்மா இருக்கிறீங்கன்னு கேட்டுருவோம் நம்ம. நான் அவ்வளோ கஷ்டப்படுறேனே, பிசாசின் பிடியில நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க அங்க சிரிச்சிட்டு இருக்கீங்களாப்பான்னு கேட்டுருவோம். ஆனா அவர் கேட்கறது தானே, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அது மட்டும் தான் ஒரு சின்ன குறை இருக்கு. எல்லாத்துலயும் நிறைவா இருந்துட்டு இந்த விஷயத்துல நம்ம குறைவா இருந்தா இதை தான் தேவன் என்ன பண்ணுவாரு, குத்தி காட்டுவார். உங்களை காயப்படுத்த அல்ல, நீங்க மனம் திரும்பணும். அதுதான் தேவனுக்கு முக்கியமான. இல்லைன்னா விளக்கத்தண்டை எடுத்துருவாராம். அப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னா அவரோட வார்த்தையை நீங்க கேட்கணும். எப்படி? இது கேட்டுட்டு விடுறது கிடையாது, உறுதியா கேட்கணும், மனதுல இருந்து கேட்கணும். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப எபேசு அப்படின்றதுக்கு அர்த்தம் இருக்காது, அதற்கு ஆவிக்குரிய ஆழம் இருக்கு. ஏன்னா ஒரு 8 வருடங்கள் இதை குறித்து நான் தியானித்திருக்கும் போது தேவன் எனக்கு ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்தினார். எபேசு அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்குது, விருப்பமானவர்கள், விரும்பத்தக்கவர்கள், அவருடைய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்கள். எழுதிக்கணும்னா எழுதிக்கங்க. 1, விருப்பமானவர்கள், விரும்பத்தக்கவர்கள், அவருடைய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆதியில் அன்பா இருந்தவர்கள், இன்று அன்பை விட்டு விலகினவர்கள். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த பாகம் போகும்போது இன்னும் உங்களுக்கு எளிதா புரியும். இது ஆரம்பம் தான். அடுத்தடுத்த பாகங்கள்லாம் மிகப்பெரிய உங்களுக்கு காயங்கள் இருக்கும். நான் தரப்போறது இல்லை, அவர் பரலோகத்திலேருந்து கொடுக்க போறார். ஆனா அந்த காயங்கள் ஆறப்போற காயமா தான் இருக்கும். அப்படியே நிலைத்து நிற்கக்கூடிய காயங்களா இருக்காது. நிலைத்து நிற்கக்கூடிய காயங்கள் வேணும்னு சொல்ல நீங்க சொல்றவங்க மட்டும் கையை தூக்குங்க. ஆறப்போகிற காயமா இருக்கணும், நிலைத்து நிற்கக்கூடிய காயமா இருக்கக்கூடாது. அது ஆறணும். அந்த காயத்தை தேவனாலதான் ஆற்ற முடியும். காயம் கொடுத்துட்டு தான் அதை ஆற்றுவார். காயத்தை கொடுக்கலன்னு வைங்களேன், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம 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 உலகத்தோடு இருந்துருவோம். அப்படி இருக்கக்கூடாது. இப்ப அந்த வசனம் மட்டும் நீங்க வாசிங்க. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா அதை வாசிட்டு அதுக்கப்புறம் வாசிங்க. இதுதான் நம்ம நினைக்க மாட்டிருக்கோம். எப்படி நம்மள தேவன் கொண்டு வந்தாரு, நம்ம எப்படி விழுந்தோம்,
நம்மள எங்க விழுந்தோமோ அங்கேயே என்ன இருக்கலாம் தேவன், விட்டு விட்டு சென்று இருக்கலாம். ஆனா அவர் போகல, நம்மள விழுந்த உடனேவே தூக்கி இருக்கிறார். அதை மறந்துட்டோம். எந்த இடத்துல விழுந்தியோ அந்த இடத்துல விட்டுட்டு இருந்தா இன்னைக்கு நம்ம இந்த ஐக்கியத்தோடு இருந்திருப்போமா? அவர் தூக்கி எடுத்ததுனாலதான் ஐக்கியத்தோட இருக்கும். வாசிங்க. எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பது நினைக்கணும், அந்த நினைக்கிற நினைப்பு இருக்கணும். மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை செய்வா. எங்கெங்க பிரேயர் மீட்டிங் நடந்தாலும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வருவீங்க. எனக்கு தெரியும், சின்ன நீங்க நினைக்கலாம் சின்ன பையனா இருந்துட்டு மறந்துட்டு இருப்பேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த ரெட் கலர் பைபிள் ஒன்று இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், எடுத்துட்டு வருவீங்க ஒன்னா. ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்ப அந்த ஒன்னா இருந்த ஐக்கியம் இனிமேட்டு ஜாஸ்தி ஆகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதியில் கொண்டு இருந்த அந்த உங்களோட விசுவாசம், நம்பிக்கை, நீங்க செய்த கிரியைகள். ஆனா நான் ஒண்ணு மட்டும் விசுவாசிக்கிறேன், ஆரம்பத்துல இருந்த வேத ஞானத்தை விட இப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கும். ஏன்னா தேவன் கிட்ட நெருங்குறீங்க. இன்னும் நீங்க ஜப்ப வாழ்க்கையில இருந்தா இன்னும் தேவன் ஞானத்தை கொடுக்க தயாரா இருக்காரு, நீங்க நெருங்காம இருக்கீங்க. பிசாசின் காரியங்கள் உங்களை அணுக கூடாதுன்னா தேவன் கிட்ட நெருங்குங்க, அவ்வளவுதான். கீழே வாசிங்க. மனம் திரும்புன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து எடுத்து போடுவேன். விளக்கு தண்டு இருந்தா மட்டும்தான் வெளிச்சம், இல்லைன்னா வெளிச்சம் கிடையாது. இருள் அடைஞ்சிருக்கே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. விளக்கு தண்டு ரொம்ப வீக்கா இருக்கு, அதை எடுக்கல இன்னும். அவரு அதை எடுத்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு கதை. அதை எடுக்கல, அதை எடுக்காம அவரு கொஞ்சம் வீக்கா வச்சதுக்கே ப்ரேயர் பண்ணல, காலதாமதம் பண்றீங்க, வேலையாவே இருக்கீங்க அப்படின்னா அது எடுத்துட்டாருன்னா அவ்வளவுதான், பின்மாற்றமே என்னோட வாழ்க்கைன்னு போயிடுவீங்க. அது இருக்கக்கூடாது. அவர் விளக்கு தண்டை எடுக்க கூடாதுன்றதுக்காக தான் தேவனோட வார்த்தை. எபேசு சபை அப்படின்றது ஏதோ அவங்களுக்காக இவங்களுக்காகலாம் இல்லை, நமக்கானது. நம்ம தான் எடுத்துக்கணும். நம்மை ஃபர்ஸ்ட் சீர்படுத்திட்டாதான் மற்றவங்களுக்கு போயிட்டு நம்ம வந்து போதிக்கும் போது அது சரியாக கிரியை வெளிப்படும். கிரியையை அறிந்திருக்கிறாரு, நம்மளோட பிரயாசத்தையும் அறிந்திருக்கிறாரு. ஒன்னே ஒன்று, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விடக்கூடாது, முன்பு செய்த கிரியைகளை விடக்கூடாது, என்னென்ன செஞ்சோமோ அதெல்லாம் விடக்கூடாது. அப்படி இருந்தா விளக்கு தண்டம் அந்த வெளிச்சமும் நன்றா இருக்கும். விளக்கு தண்டை எடுத்துட்டாருன்னா எல்லாமே போச்சு. நம்ம மூச்சு இன்னைக்கு நிலைத்திருக்கு அப்படின்னா அவரோட வார்த்தை உள்ளத்தில் இருக்கு. அதான் உள்ளத்தில் எப்படியோ உள்ளத்துல இருக்கு. அவரோட வார்த்தை இருக்கும் போது அதை வெளிப்படையா நம்ம யூஸ் பண்றது இல்லை, பயன்படுத்தணும். மனம் திரும்பணும். அதான் தப்பு பண்ணிட்டேனா, என்னோட குடும்பத்தில் இருக்க எல்லாருமே கரெக்டா சீரா இருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். தேவன் பார்த்துட்டே இருப்பாரு. சின்ன சின்ன விஷயம் நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்னு தேவனுக்கு எல்லாமே தெரியும். சும்மா இருக்காருனாலே நம்ம மேல ஏதோ ஒரு பெரிய தப்பு இருக்கு. தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்லை, எல்லாமே குற்றம் செய்தவர். அந்த குற்றத்திலேயே இருந்துடக்கூடாது. அந்த அந்த ஒரு பன்றி கூட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பன்றிகள் தான் அதற்கு முன்னாடி முத்தை எடுத்துன்னு போயிட்டு போட்டாலும் அதை போயிட்டு சேத்துல போட்டுரும். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அதனாலதான் வந்து பன்றிகள் முன் முத்தை போடாதே, நாய்களுக்கு முன்னாடியே நீ வந்து பரிசுத்தமானதை பேசாத, கொடுக்காத அப்படின்னு. என்ன தேவையற்ற ஆட்களிடம் நம்ம இணையக்கூடாதுன்னா நம்ம சீர்படுத்திக்கணும். இந்த வார்த்தைகளின்படி நம்ம கீழ்ப்படிந்து வாழ்ந்தா மட்டும்தான். நிறைய இருக்கு, நான் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லா சொன்னேன்னு வைங்க, நமக்கு நேரம் பத்தாது. அதனாலதான் முக்கியமான காரியங்களை தேவன் என்ன வெளிப்படுத்த சொன்னாரோ வெளிப்படுத்துறேன். அப்போ எபேசு சபை அப்படின்றது விருப்பமானவர்களுக்கு. யாருக்கு விருப்பமானவர்கள்? இப்போ ஒரு விஷயம், இப்போ ஒருத்தர் மேல நம்ம அன்பா இருந்தா தானே அவங்க கிட்ட வந்து இதை பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். இந்த கடிந்து கொள்ளுதல் மிகவும் முக்கியமானது. மறைவான சிநேகத்தை வந்து பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் தான் நல்லதான், அதுதான் ஏற்றது. மறைவான சிநேகம் கிடையாது. இன்னைக்கு சாயந்தரம் போறாங்கன்னா இந்த வார்த்தையை எடுத்து திருப்தியா வந்து போயிடுவாங்க. எங்களுக்கு ஐயாவா போதனை பண்ணாரு, தம்பி தானே, இந்த வார்த்தையை எங்கேயும் விட்டுட்டு போயிடலாம், அவ்வளவுதான். வீட்டுக்கு போயிட்டு ஆர்டர் பண்ணி பிரியாணி, சிக்கன் என்னமா வேணும், சிக்கன் சிக்ஸ்டி, உங்களுக்கு மீன் வேணாவா, சரி உங்களுக்கு என்ன வேணும், கிரில் வாங்கிக்கலாம், வாங்கிட்டு எல்லாம் திருப்தியா சாப்பிடலாம். வார்த்தை அங்க அவ்வளவுதான், அங்கோட முடிஞ்சது.
ஐயா கிட்ட ஜோம் பண்ணிட்டு அங்க போகும்போது வீட்டுக்கு போயிட்டு இந்த வார்த்தையை கொடுத்து நாங்க தியானிக்க மாட்டோம், இது எங்களுக்கு ஏற்றதல்ல, நாங்க அதுல திருப்தி இல்லை அப்படி நீங்க சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும் அப்படின்னா, ஐயா பேசல, தம்பி பேசல, தேவன் வெளிப்பட்டு இருக்கிறார். அதனால நாங்க அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். நல்லது இருக்குதான், யாருக்கிட்டையும் நல்லது இல்லாமல் இல்லை, எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அந்த கெட்டது ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த நல்லதை மறைச்சிடுது. இவ்வளவுதான் வித்தியாசம். இதை யோவான் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டதுனாலதான், அவர் ஞானமா இருந்ததுனாலதான் இதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து தோற்றத்தில் வரும்போது யோவான் கிட்ட இதை வெளிப்படுத்த போறேன்னு சொல்லவே இல்லை. அவருக்கும் தெரியாது தேவன் வெளிப்படுத்த போறாருன்னு. ஆனா மறைமுகமா சொன்னார். அதுதான் நம்ம அங்க பார்த்தோம் யோவான்ல. நான் வரும் அளவும் அவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. அவ்வளவுதான். இப்ப வெளிப்படுத்துறாரு. 1ல இருந்து முழுமையா லாஸ்ட் வரைக்கும் தேவன் அவ்வளவு அழகா வெளிப்படுத்த, யாருக்கும் கொடுக்காத வெளிப்பாடு யோவானுக்கு கொடுத்திருப்பாரு. இப்ப இந்த வெளிப்பாட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1 நாள் 2 நாள்ல புரியாது, கண்டிப்பா மாத கணக்கா ஆகும். உட்காந்து இத இன்னைக்கு தம்பி மூலமா தேவன் ஒரு வார்த்தை வந்தது, இத என்கிட்ட நீங்க எப்படி பேசுவீங்களோ என்கிட்ட பேசுங்கப்பான்னு கேட்கணும். அப்பதான் பேசுவாரு. 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு நம்ம விருப்பமா இருக்கும், அவருடைய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். ஆதியில் அன்பா இருந்தோம், இப்ப இல்ல. ஆதியில் இருந்த அன்பு இப்ப ஜாஸ்தி ஆகணும். அதனாலதான் தேவன் இந்த வார்த்தையை கொடுக்க சொல்றார். அதனால ஆதியில் கொண்டிருந்த அன்பை ஒரு நாளும் விடாதிருங்க. இது வரைக்கும் அப்படி இருந்துட்டீங்கன்னா இனிமேட்டு அவர் மேல ரொம்ப அன்பா இருங்க. அப்படி இருக்கும் போது அறியாத காரியங்களையும் அவர் மறைப்பொருளாய் வைத்து அறிவிக்க மாட்டார், வெளிப்படையாய் அறிவிப்பார். கண்களை மூடலாம். அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஒரு நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துறோம்.